ஹலோங்க, நான் தான் உங்கள் அகிலன் ஜெர்மனிங்க. இன்றைக்கி இட்லி மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி இட்லி பண்ண போகிறேங்க. நானும் இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு வந்தப்போங்க ஒரு சின்ன மிக்ஸி கொண்டு வந்தேன். அதுலேயும் மாவும் அரைச்சேன். மாவுலாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் 2 நாள் வெயிட் பண்ணியும் புளிக்கவே இல்லை. இங்கே அந்தளவுக்கு குளிருங்க, எப்படிங்க புளிக்கும்? அதில் இட்லியும் வரல, தோசையும் வரலைங்க. சரி, அன்றைக்கே முடிவு பண்ணிவிட்டு நம்ம திரும்ப இந்த ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப நான் மாவே அரைக்கலைங்க. சரி, இன்றைக்கி இந்தியன் ஷாப் போயிருந்தாங்க. அங்கே போனால் இட்லி மிக்ஸ் பவுடர்னு இருந்தது. சரி, வாங்கிட்டு ட்ரை பண்ணலான்னு கொண்டு அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படியே மிக்ஸ் பண்ணியும் ஊற்றினாங்க. ரொம்ப சாஃப்டாகவே வந்தது. ஸோ யாராவது இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக மிக்ஸி கொண்டு வாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே அந்தளவுக்கு மிக்ஸி சரியாக அரைக்காதுங்க, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வரது நல்லாயிருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுத்தேங்க. ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து அவள் இட்லியே சாப்பிடல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவள் ட்ரை பண்ணுறாளே. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மறந்துடாதீங்க, வரும்போது மிக்ஸி கொண்டு வாங்க.